வணக்கங்க. வணக்கங்க. வாங்க வாங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க. சரிங்க. வீட்டில் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்ல சௌக்கியமாக இருக்காங்க. என்ன விஷயமா வந்தீங்க? சரிங்க, நம்ம பையன் ஜாதகம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஒன்றும் சரியில்லைங்க. பையனோட ஜாதகம் கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். பார்த்து சொல்கிறேங்க. பார்த்தீங்கன்னா குரு 5ல் இருக்காரு, ராகு 6ல் இருக்காரு. சனி மட்டும் பார்த்தீங்கன்னா 8ல் இருக்காரு. சரிங்க. உயிர் போகிற விஷயம் யாருக்குமே ஆகாதுங்க. பையனை 2 மாதத்துக்கு வெளியில் விடாமல் வீட்டுக்குள்ளே பத்திரமா வச்சு பார்த்துக்கோங்க. சரிங்க. மற்றபடிலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. அவ்வளோங்களா? சரி. தட்சணை எவ்வளோங்க? 3 நாள் முடிஞ்சது கொடுங்க. இந்தாங்க. சரி, நல்லதுங்க. கிளம்புறேன். போயிட்டு வாங்க. பூபதி, காலேஜ் டூர் வரையில? காலேஜ் சேர்ந்த மொதல் வருஷம் வராமல் இருப்பேனா? கண்டிப்பாக வரேன். ஆமாம், டூர் ஜாலியாக இருக்குமா? பசங்களை சேர்ந்து ஜமாயிச்சலாமாப்ல? சரி, நான் அப்படின்னா அப்பாட்டு கேட்டு பார்க்குறேன். என்ன உங்கள் அப்பா கேப்பாலாம் சொல்லிட்டு இருக்க? நீ வரனா வர, அவ்வளோதான். வந்தே ஆகணும். சரிடா, பார்க்கலாம். சரிடா, அவனை ட்ராப் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். சரி மாப்பிள்ள, பாய்டா. பாய்டா. பாய். பாய். சரி, பாய்டா. பாய் பாய் பாய். சரி பூபதி, நான் கிளம்புறேன்டா. சரிடா. டேய் பூபதி, ஏன்டா லேட்டு? இல்லைப்பா, காலேஜ் முடிஞ்சு இங்கே தான்ப்பா வரேன். காலேஜ் எத்தனை மணிக்கு முடியுதுன்னு எனக்கு தெரியாதாடா? கண்ட இடத்துல ஊர் சுற்றிட்டு வந்துட்டு போட. பா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? பா, கிளாஸ் பசங்களாம் டூருக்கு போகிறாங்கப்பா, நானும் போகலான்ட்டு. என்ன படித்து கிழிச்சிட்டேன்னு இப்போ டூர் போகணுங்கிற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போய் முதல்ல படிப்போ. சரிப்பா. என்னடா பூபதி இங்க? காலேஜ் போயிட்டு இருக்கேன்டா. இங்கே வரல? இல்லடா மச்சான், கட் அடிச்சுட்டு படத்துக்கு போகிறோம். என்னடா நடந்து வர பைக் இல்லையா? இல்லைடா, இனிமேல் தானே எங்கள் அப்பாட்டு கேட்கணும். அவர் எப்போ வாங்கி தராருன்னே தெரியலடா. சரி மச்சான், டைம் ஆச்சு, கிளம்புறோம்டா. பாய்டா. பாய். சரிடா, பாய்டா. உட்காருங்கப்பா, காபி சாப்பிடுங்க. என்னடா காலங்காத்தாலேயே விவசாயிப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது? என்ன விஷயம் சொல்லு. இல்லைப்பா, உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், திட்டக்கூடாது. தானே பார்த்தேன், சோழியாங்குடிமி சும்மா ஆடுமாடா. சொல்லு, என்ன விஷயம்? பா, கிளாஸ் பசங்களாம் பைக்கில் தாங்கப்பா வராங்க. எனக்கும் பைக்கில் போகணும் ஆசையாக இருக்குப்பா. எனக்கு ஒரு பைக் வாங்கி தாங்கப்பா. அம்மா இல்லை பையனாச்சுன்னு செல்லமாக வளர்த்துனா பைக்கோட கேட்குற? முதல்ல நல்லா படி, அவனே பைக்கெல்லாம் பிற்பாடு பார்க்கலாம். போ. அப்பா, நான் ஊர் சுற்றுவா பைக் கேட்குறேன், காலேஜுக்கு போகிறதாம்ப்பா. பஸ்ஸில் போகிறதே கஷ்டமாக இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா, ஒரு பைக் வாங்கி தாங்கப்பா. பாரு, ஒரு தடவை சொன்னது தான், பைக்கெல்லாம் இப்போ வாங்கி தர முடியாது. முதல்ல ஒழுங்காக நல்லா படி, என்ன? இப்போ இப்போ வாங்கி தராலும் பரவாயில்ல, 6 மாதம் கழிச்சு பர்த்டே வருது, அப்பயாச்சும் வாங்கி தாங்கப்பா ப்ளீஸ்ப்பா. 6 மாதம் கழிச்சு தானே, அப்புறம் பார்க்கலாம். சொல்லுங்க. சரி, அது முடிச்சிடலாம். ரைட், சரி, ஓகே. பா, ஒரு நிமிஷம். சரி பா. சரி, நான் உங்களை அப்புறம் கூப்பிட்றேன், இருங்க. என்ன விஷயம்டா? பர்த்டேப்பா எனக்கு. ஓ, பர்த்டேவா உனக்கு? ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்ப்பா. சரிப்பா, நான் காலேஜ் கிளம்புறேன்ப்பா. இல்லை, உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சு. ஹாஸ்பிட்டல் பைக்காப்பா?
பைக்கெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இந்த பாரதியார் கவிதைகளை படி. ஒரு மனுஷன் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணுங்கிறத நல்லா சொல்லியிருக்கிறாரு. அதுலேயும் அந்த 108ஆம் பக்கம் படி. ஒரு மனுஷன் எவ்வளோ நல்ல விதமாக வாழணுங்கிறது சொல்லியிருக்காரு. போ. பாரதியார் கவிதை எனக்கு யோ நீ ஒரு அப்பனா பெத்த மகனுக்கு பைக் வாங்கி தர வைக்கல. நீலாம் எதுக்கே அப்பன் இருக்க? இதுவே எங்க அம்மா வந்திருந்தா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. நான் ஆசைப்பட்டு ஏதோ ஒன்னாச்சும் வாங்கி கொடுத்துருக்காயா? இனிமே உன் மூஞ்சிலும் முழிக்க மாட்டேன். நான் செத்தாலும் இந்த வீட்டு வாசப்படியே மதிக்க மாட்டேயா? போயா. பூபதி நில்றா. போயா. பூபதி ஹாய் சந்தோஷ். எப்படா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு உனக்கு தெரியாதா? எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு அப்படியே டெல்லிக்கு போயிட்டேன். அப்புறம் அதில் பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு அப்படியே படிச்சுட்டு இப்போ ஐசிஐசி பேங்க்கில் மேனேஜராக இருக்கேன். ஒரு ஆஃபீஸ் விஷயமா வந்திருக்கேன். அப்பா போய் பார்த்தியாடா? அன்றைக்கே அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேன்டா, அவன் மூஞ்சிலாம் முழிக்க மாட்டேன். ஆனால் அவனை போய் பார்க்க மாட்டேன்டா. நீ ஊரை விட்டு போனதுலேருந்து உங்கள் அப்பா படுத்த படுக்கை ஆகிட்டாரா? உங்கள் அப்பாக்காக இல்லைன்னா கூட எனக்காக ஒரு தேவை. உனக்காக இல்லைனாலும் இப்போ எனக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படுது. ஆஃபீஸ் வேலை முடிஞ்சு டைம் இருந்தால் பார்ப்போம். சரி பூபதி, நான் சொல்கிறது சொல்லிட்டேன். இனிமேல் உன் இஷ்டம். சரி பூபதி, நான் கிளம்புறேன்டா. சரிடா, பாய். ஐயா வாங்கய்யா வாங்க, இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்களே, உட்காருங்க வாங்கய்யா. ஐயா ஒரு நிமிஷங்கய்யா. நல்லா இருக்கீங்களா ஐயா? வேலையில சௌரியமா இருக்குங்களா? நான் வீட்டுக்கு வந்ததும் அந்த ஆளை பார்க்க தான் வந்து நினைக்காத. என் சர்டிபிகேட்ஸ்லாம் தேவைப்படுது, அதை எடுக்க தான் வந்திருக்கேன். என்னங்க எப்படி பேசுறீங்க? யோ நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டல அந்த ஆள் மூஞ்சிலாம் முடிக்க மாட்டேன்ட்டு. ரூம் திறந்தான்னு இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். ஒரு வாட்டி பார்த்துட்டு போறீங்கயா. வாங்கய்யா வாங்க. அட விடுராம் சாமி. யா Harish, sir. Transfer that file to this laptop. Yes, sir. ஹலோ ஹலோ, ஐசிஐசி டெல்லி பிரான்ச்சுங்களா? ஆமாம், நீங்கள் யார்? பூபதியே இருக்காருங்களா? ஆமாம், பூபதி தான் பேசுகிறேன். ஐயா நான் ராமசாமி பேசுகிறேங்க. எப்போ ஆஃபீஸில் இருக்கேன், இப்போ எதுக்கே பண்ணுற? ஐயா அப்பா இறந்துட்டாருங்கய்யா. இது அப்பா இறந்துட்டாரா? எப்போ? நேற்று சாயங்காலங்கய்யா. சரி நான் உடனே வந்துடுறேன். ஆப்ரேஷன் பண்ண உடம்புங்கய்யா, ரொம்ப நேரம் தாங்காது, சீக்கிரம் சரி நான் உடனே கிளம்பி. ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு வந்துடுறேன். ம்.
அழுவாதீங்கய்யா அழுவாதீங்க. கடைசி வரைக்கும் உங்களால் உங்கள் அப்பா மூஞ்சியை பார்க்க முடியாமலே போயிடுச்சு இல்லைங்கய்யா. உங்களுக்காக வாங்கின பிறந்தநாள் பரிசை பத்திரமா வச்சுருக்காருங்கய்யா. அதை தாங்க எப்பவுமே பார்த்துட்டே இருப்பார். அதை பார்த்துக்கிட்டே தாங்கய்யா உயிரையும் விட்டார். எல்லாம் விதிங்கய்யா. சரி பரவாயில்ல விடுங்கய்யா. அதுலேயும் அந்த 108ஆம் பக்கம் படி. ஒரு மனுஷன் எவ்வளோ நல்ல விதமாக வாழணுங்கன்னு சொல்லியிருக்காரு. போ.